உங்கள் ப்ரொடியூசர் எல்லாம் கைத்தட்டி என்னை வச்சு என்ன படம் எடுக்க சொல்லுங்க. என்ன இந்த பட்ஜெட் எவ்வளோ வச்சு? அந்த பட்ஜெட்டை விட 1 கோடி ரூபா கம்மியாக எனக்கு கொடு, நான் ஒரு படம் எடுத்தேன். கரெக்டா? இதுதான் நான் சொல்ல முடியும். அப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, நம்ம படங்கள் வந்து வெளியாக மாட்டேங்குது. நானே வருத்தப்படுறேன். அண்ணன் ராஜா அண்ணன் சொல்லிட்டு போனார், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. தரமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்கு, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அது அவரே சொன்னார், ரப்பர் பந்து ஓடுதுன்னு. இந்த ஆண்டு வந்த நிறைய திரைப்படங்கள், நல்ல ஓடிய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பொருட்செலவில் எடுக்காத, சின்ன பொருட்செலவிலே சின்ன பட்ஜெட் படமாக எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆக நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்தை அழகாக எடுக்கணும், அதை வந்து அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரியே எடுக்கணும், அடுத்தவங்க ஏற்றுக்கிற மாதிரி எடுக்கணும். பார்க்கும்போது ஆஹா, அடே நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், அதை அப்படியே நம்ம எடுத்துருக்கேன், சூப்பராக எடுத்துருக்கானா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜோலி. இது ஒன்றும் பெரிய நம்ம கம்பராமாயணம் மாதிரி ஒரு சீத்தலை சாத்தனார் இது மாதிரி இதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம அழகாக நம்ம வாழ்வியல் நம்ம படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்களில் ஒரு 2 கேரக்டரை தூக்கிட்டு வந்து அப்படியே படம் பண்ணது தான், அதுங்கெல்லாம் தான் பெரிய ஹிட் ஆச்சு. ஆக நம்ம இங்கே வந்தோமா, நம்ம வேலையை ஒவ்வொருத்தரும் அவன் வேலையை கரெக்டாக பண்ணாவே, ஒரு திரைப்பட குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் டெடிக்கேஷனோட அவன் வேலையை கரெக்டாக பண்ணால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகும். அது எதுக்கு கொண்டாந்து சேர்த்துறேன்னா, இதில் ஒவ்வொருத்தரும் சரியாக உழைத்திருக்கிறார்கள் என்று இயக்குனரும் சரி, தயாரிப்பாளரும் சரி அழகாக சொன்னாங்க. ஸோ அந்த உழைப்பு இருக்குது பாருங்கள். அந்த குழந்தை கூட சொல்லிச்சு, அந்த மலையாளம் நம்ம ஹீரோயின் பேர் என்னன்னு தெரில, அனுஸ்ரீயா. அந்த ஃபேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ஒரு இன்னசென்ஸும் இருந்தது, ஒரு எமோஷ்னல் ஃபேஸு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த பாப்பாவும் அளவாக பேசினாலும் அழகாக பேசுனீங்க. ஆக இந்த படத்துக்கு எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. டைரக்டரு நீ முன்னாடி இருந்த கெட்டப் எனக்கு தெரியாது, வேணே இந்த கெட்டப்பா இல்லை வேணே மாற்றிட்டியான்னு தெரியாது, பட் உன்னுடைய கெட்டப் நல்லா இருக்கு நிச்சயமாக. அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது தம்பி பேசும்போது. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ப்ரொடியூசருக்கு சொன்னபடி நான் எடுத்துட்டேன், சொன்ன நேரத்தில் எடுத்தேன். நான் மட்டும் இல்லை, என் கூட எல்லாரும் என் தோள் கொடுத்ததுனால அது சரியாக நடந்ததுன்னு அடுத்தவங்களுக்கு உண்டான அந்த மரியாதையும் கொடுத்தேன் பாருங்க, அது வந்து நான் பாராட்டேன். ஆக ஒரு திரைப்படம் வந்து எவ்வளவு சிறப்பாக நம்ம எடுக்கலாம், சில சமயத்தில் சிறப்பாக எடுக்காமல் இருக்கலாம், சில டைமில் மொக்க சினிமா ஓடும். என்னுடைய சிங்காரவேலன் பார்த்தீங்கன்னா அது மொக்க சினிமா. உண்மையா? ஏன் சிரிக்கிறீங்க? கமல் சாரை வச்சு எடுக்க வேண்டிய படமாங்க அது. எவ்வளோ பெரிய ஜீனியஸு. சரியா கதை கரெக்டாக அமையல, சரி கதை இல்லாமையே ஒரு படம் எடுப்போம்னு ஆரம்பித்தோம். என்ன லொல்லு இருக்கும் பாருங்க, கதை இல்லாமையே ஒரு படம் என்னடா பண்ணுறது. ஒரு சின்ன 5 வயசு பொண்ணு ஜட்டி பனியனோட காணாமல் போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறது தான் ஹீரோவோட வேலை அப்படின்னு ஒரு கதை. இப்படியெல்லாம் எவனாச்சும் கதை பண்ணுவானா? என்ன லொல்லு இருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம். எனக்கு தலையில் இடி இறங்குன மாதிரி. இது ஓகேன்ட்டாரு தயாரிப்பாளரும் சரி எழுத்தாளரும் சரி. இதை கொண்டாந்தாலே நீங்கள்
புடு எல்லாம் சாங்காக கொடுத்துறேன்னு இளையராஜா சார் சொல்ல, சாங்கை வச்சுட்டு என்னடா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். சும்மா காரில் அப்படி போக வேண்டியது, இப்படி வர வேண்டியது, ஆஃபீஸில் போய் உட்கார வேண்டியது, திருப்பி 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு பீச்சுக்கு போக வேண்டியது, இப்படியே சுற்றிட்டு போகிற வழியில் வர்ற வழியில் எழுதுகிற சீன் தான் அதெல்லாம். அடித்தது பாருங்கள் எப்படியெல்லாம். நான் அந்த படத்துக்கு முதல்லையே வந்து போட்டேன் ரிலீஸ் அன்னைக்கு, தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்க வருபவர்கள் மூளையை கழட்டி வீட்டில் வைத்து விட்டு வாருங்கள். ஏன்னா வந்துட்டு இப்படியெல்லாம் படம் எடுத்தானுங்களேன்னு இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்ட்டு அதையும் முதல்லையே போட்டேன். இளையராஜா கூப்பிட்டு கேட்டார், என்னையா இந்த மாதிரி? ஆமாம் சார், படத்தை இப்போதான் சின்ன கவுண்டர் ஓடிட்டு இருக்குது, இந்த படம் எடுத்தவனா இந்த படத்தை எடுத்தான்ற மாதிரி ஏதாச்சும் சொல்ல, கதையே இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டாரேன்னு. அப்போ நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, நான் சின்சியராக உழைக்கிற ஆள் தான், தம்பி மாதிரி. என்ன பண்ணணும், சரி இந்த கதை என்பது ஒரு சின்ன விஷயம், திரைக்கதை பண்ணுவோம், அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம். முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரையிலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சிரிப்பு வர்ற மாதிரியான காட்சிகளையே யாருன்னு எல்லாம் போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு, பொள்ளாச்சின்ற ஊரில் வெறும் தேங்காய் விளையிற பூமி, வெறும் நெல் விளையிற பூமி, அங்கேருந்து கருவாடை மெட்ராஸ்க்கு எவனாச்சும் எடுத்துகிட்டு வருவானா? யோசனை பண்ணுங்கள், மெட்ராஸில் இல்லாத கருவாடா? ஆனால் இன்றைக்கி வரலையும் யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ரசிகர்கள். மூளையை வீட்லேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காமெடி சீக்வன்ஸில் அது போகிற போக்கில் வந்து அந்த கருவாடு பொள்ளாச்சியிலிருந்து வருதா, இல்லை மெட்ராஸ்லேயே இவ்வளவு கருவாடு இருக்கும்போது பொள்ளாச்சியிலேருந்து ஏன் வரணும் அப்படின்லாம் யாரும் யோசிக்க விடல. அது ஒரு டேலண்ட், புரியுதா? இதுக்கு ஒரு கைத்தட்ட வேண்டாமா? ஆக மொத்தம் நல்ல கதை எடுத்தால் தான் ஜெயிக்க முடியுன்றதும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நேரம் நல்லா இருக்கணும், கதையும் உழைப்பும் டெடிகேஷனும் என்ன இருந்தாலும் சரி. நேரம்னு சொல்கிறது அந்த ரிலீஸ் தேதி, ரிலீஸ் டைமில் என்னென்ன நல்ல படங்கள் ஏதாச்சும் ஓடுதா, இல்லை தியேட்டர்கள் எல்லாம் காலியாக இருக்கிற தியேட்டர்கள் நிறைய கிடைக்குதா, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் நேரம்னு சொல்கிறது. அதை விட இன்னொரு நேரம் இருக்குது, அது நம்ம கட்டம். ஆக இத்தனை விஷயம் இருக்குது சினிமாவுக்கு. அதனால தான் சினிமா ஆரம்பிக்கும் போதே பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாச்சும் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் சினிமாவுக்கு பூஜை அவசியம். அந்த பூஜை நல்ல நேரமாக பார்த்து நல்ல ஓரையில் போடுறாங்களா இல்லையா, அதெல்லாம் பார்த்து போட்டு பாருங்கள். அவர் எந்த கோயில் படுத்துகிட்டே இருக்கு அம்மன், மாசாணி அம்மன் கோயிலில் பூஜை போட்டுங்க. மாசாணி அம்மன் உங்களை கைவிட மாட்டார் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.